ஓம் சாந்தி. நான் பரமாத்மா பிராப்திகளினால் சம்பன்னமாக இருக்கும் ஆத்மா. நான் உண்மையான சேவாதாரி ஆத்மா. நான் தடை என்ற மெல்லிய தங்க இழைகளிலிருந்து விடுபட்ட ஆத்மா. நான் ஆத்மா இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக மதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒன்று பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியத்தின் ரேகை. இரண்டாவது பரமாத்மா படிப்பின் பாக்கிய ரேகை. மூன்றாவது பரமாத்மா பிராப்திகளின் ரேகை. ஒவ்வொரு பரமாத்மா குழந்தையும் எந்த அளவு ஆன்மீக போதையில் திளைக்கும் ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். முழு உலகத்தில் மற்றும் முழு கல்பத்தில் அனைவரையும் விட உயர்வானவர்களாகவும் இருக்கிறார்கள், மகானாகவும் இருக்கின்றார்கள் மற்றும் புனிதமானவர்களாகவும் இருக்கின்றார்கள். உங்களை போன்ற தூய்மையான ஆத்மாக்களாக உடலாலும் மனதாலும் தேவதா ரூபத்தில் சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண நிர்விகாரியாக வேறு யாரும் ஆகுவதில்லை. இந்த அளவு செல்வந்தர் ஆகுவதற்கான மிகச்சிறிய சாதனம் புள்ளி வைப்பதாகும். நான் ஆத்மா இந்த நினைவினுடைய புள்ளி வைப்பது என்றால் பொக்கிஷம் சேமிப்பாவதாகும். பிறகு தந்தை என்ற புள்ளி வைத்து விடுங்கள் மற்றும் பொக்கிஷம் சேமிப்பாகின்றது. கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைத்திடுங்கள். கடந்தவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்றால் பொக்கிஷம் அதிகரித்து விடுகின்றது. ஆக அனைவரும் புள்ளி வைத்துக் கொண்டே செல்லுங்கள். பாப்தாதா குழந்தைகளை சமமாக ஆக்குவதற்கான விதி புள்ளி வைப்பதாகும். புள்ளி வைப்பதால் விதேகி ஆகின்றீர்கள், அசரீரி ஆகின்றீர்கள், கர்மாதீத் ஆகின்றீர்கள். பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பில் பலியாகி விடுகின்றார்கள். ஆகவே நாம் பாப்தாதாவின் கண்களில் அமர்ந்திருக்கின்றோம், கண்ணின் மணியாக ஆகின்றோம். மேலும் தந்தையுடன் சந்திப்பதற்கான ஊக்கம் உற்சாகம் சதா முன்னேற்றுகின்றது. பாப்தாதாவோ குழந்தைகளை ஒரு நொடி கூட மறப்பதில்லை. யார் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள்
மனதார தங்களுடைய உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான லட்சியத்தினால் முன்னேறிக்கொண்டும் இருக்கின்றார்கள். வாக்குறுதி கொடுப்பது என்றால் அதிகத்திலும் அதிகமான லாபம் பெறுவதாகும். ஆகவே தீவிர முயற்சியினுடைய ஈடுபாட்டை அக்னி ரூபமாக மாற்றுங்கள், ஜுவாலாமுகி ஆகுங்கள். சமயத்தின் அனுசாரம் மனதினுடைய சம்பந்தம் தொடர்பினுடைய கணக்கு வழக்குகள் என்னெல்லாம் உள்ளனவோ அவற்றை ஜுவாலா ஸ்வரூபத்தின் மூலம் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். அன்பின் நெருப்பு ஜுவாலா ரூபத்தில் அவசியமாக இருக்கின்றது. இந்த ஜுவாலா சுரூபம் கீழான நிலை கொடுமையின் நெருப்பை முடிவடையச் செய்யும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கும். இந்த நெருப்பு எல்லையற்ற வைராகிய விருத்தியை அதிகரிக்கச் செய்யும். ஒருபுறம் எரிந்து சாம்பலாக்கும், மற்றொரு புறம் குளிர்விக்கவும் செய்யும். இப்பொழுது நீங்கள் மகா சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது நீங்கள் ஞான கங்கைகள் ஆவீர்கள். எனவே ஆத்மாக்களை தங்களுடைய ஞானத்தினுடைய குளிர்ச்சியின் மூலம் பாவங்களின் நெருப்பிலிருந்து விடுதலை செய்யுங்கள். இதுவே நிகழ்கால சமயத்தில் பிராமணர்களுடைய காரியமாகும். நீங்கள் அனைவரும் தன்னுடைய நேரம் என்ற பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தை இப்பொழுது மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்கள். யாராக இருந்தாலும் நீங்கள் மாஸ்டர் வள்ளலாகி ஏதாவது கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சுயநலமற்றவராகி குஷியை கொடுங்கள், சாந்தியை கொடுங்கள், ஆனந்தத்தின் அனுபவத்தை சகித்து விடுங்கள், அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். யார் வந்தாலும் சந்தித்தாலும் ஏதாவது வழங்கினேனா அல்லது காலியாகி சென்றார்களா என்று சோதனை செய்திடுங்கள். எனவே மகான் வள்ளலாகி கொடுங்கள் என்பதே இந்த வருடத்தின் முதல் சேவையாகும். பிராமணர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தானம் கொடுக்க வேண்டாம், சகயோகம் கொடுக்க வேண்டும். இது முதல் நம்பர் சேவையாகும். ஜுவாலாமுகி உயர்ந்த நிலைக்கு முன்னால் இந்த நேரத்தை செலவழிப்பது, உழைப்பது ஆகிய அனைத்தும் பொம்மைகளின் விளையாட்டாக அனுபவம் ஆகும். தானாகவே சகஜமாகவே பாதுகாப்பானவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே இப்பொழுது நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டவராகுங்கள். அன்பினால் உழைப்பை அழித்து விடுங்கள். புரிந்ததா என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். பாப்தாதா என் தலை மீது கை வைத்து வரதானங்கள் வழங்குகின்றார். பரமாத்மா பாலனைக்கு அதிகாரியான ஆத்மா, பரமாத்மா படிப்பிற்கு அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மா, பரமாத்மா பிராப்திகளினால்
சம்பன்னமாக இருக்கும் ஆத்மா. சதா புள்ளியனுடைய விதியினால் தீவிர முயற்சியாளரான ஆத்மா. சதா உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா. ஜுவாலா சுரூப விசேஷ ஆத்மா. சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான அதிர்வலையை முடிக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆத்மா. தடை என்ற மெல்லிய தங்க இழைகளிலிருந்து விடுபட்டு முக்தி வருடத்தை கொண்டாடும் ஆத்மா. இப்படிப்பட்ட அநேக விதமான வரதானங்களை பாப் தாதாவிடமிருந்து பெற்று என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.